பாஸ் ஃபுட்பால் இஸ் க்ரூவல்ரா. வெரி வெரி க்ரூவல். என்னன்னே தெரியாம அடிச்சு விட்ற. அதாவது 2 ஜெர்மன் லெஜெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே கேம் ரிட்டயர் ஆனா யாருக்கு நான் சப்போர்ட் பண்றது? வேற வழியே இல்ல. லாஸ்ட் கேம் ஃபார் 2 ஐகானிக் ஜெர்மன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மார்க்கோ ராய்ஸ் அண்ட் டோனி க்ரூஸ். சாம்பியன்ஸ் லீக்னாலே சும்மா அதர விட்டு போவானுங்க. அதுவும் வந்துட்டு லாஸ்ட் கேம் ஃபார் க்ரூஸ்னா சும்மாவா இருப்பானுங்க ரியல் மேட்ரிட். ஒரு வெறியோட தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. வேற கிளப் போய் ஆடுறதுக்கு. கம்மி தான் மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக் வரதுக்கு. ஆனா க்ரூஸ் வந்து கன்ஃபார்ம் ரிட்டயர்மென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்கும் வந்து நம்ம கங்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அமேசிங் கரியர். ஏன்னா க்ரூஸ் வந்து பெரிய கொஞ்ச நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு. வாட் அ பிரில்லியன்ட் கரியர். அவர் வந்துட்டு பாயர்ன் மியூனிக்ல வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. நீ வந்து ஒரு 10 மில்லியன்லாம் குடுக்குற அளவுக்கு வொர்த் இல்ல. யூ ஆர் நாட் அ வெரி குட் பிளேயர்னே சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனா அந்த வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ரியல் மேட்ரிட் தான் வந்து ஒரு கேம்பிள் பண்ணி நீ உனக்கு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு வந்து ஒரு 10 வருஷம் மேல அந்த கிளப்ல இருந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு ஒரு லெஜெண்டா ரிட்டயர் ஆக போறாரு. அந்த கிளப் சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் தான் ரிட்டயர் ஆகும்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆகுது. பயங்கரமான இல்லஸ்ட்ரியஸ் கரியர் ஃபார் டோனி க்ரூஸ். ஜெயிக்காத ட்ரோபி இல்லை, பார்க்காத மேட்ச் இல்லை, விளையாடாத ஆப்போனன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுருக்காப்புல. சேம் வித் மார்க்கோ ரைஸ். ஒரு 12-13 வருஷம் ஆச்சு. கிளாப் எப்போ டாட்மண்ட் வந்தாரோ அப்போதான் ராய்ஸுங்கிற நேம் வெளியே வந்துச்சு. சிங்கிள் கிளப் பிளேயர் வந்ததுல இருந்து பயன் மியூனிக் அத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க. இல்லப்பா என்னால முடியாது, அந்த துரோகத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டாப்ல. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவே நிறைய இன்ஜுரிஸ், ஒரு கரியரை கொஞ்சம் டவுன் ஹில்ல போச்சு. ஸோ இதான் ரைட்டான டைம், இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா டாட்மண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இஸ் ஆல்சோ லீவிங். இஸ் ஆனா அந்த ஒரு ட்ரோஃபி தான்ப்பா, இந்த ஒரு ட்ரோஃபி தான் இன்னும் மார்க் ரைஸ் பார்க்கலை. ஸோ வடிவேல் சொல்ற மாதிரி யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுறா. உனக்கு ராய்ஸோடைய சொந்த பந்தம் ஓவரா இருக்கா, உங்களுக்கு க்ரூஸோட சொந்த பந்தம் ஓவரா இருக்கா அப்படிங்கிறதா இந்த கேமே. ஆமா. ராயல்ஸ் என்ன சொல்ல போனோம்னா லாயல்ட்டின்னு ஒண்ணு சொன்னா அது ஒரு ஃபேஸ் அவரு தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ வாட்டி வந்துட்டு நிறைய ஃபைனல்ஸ் தோத்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர். ஏன்னா வந்து ஜெர்மனி வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற போது அந்த டைம்ல மட்டும் ஒரு ஸ்குவாட்ல இல்ல. ஜெயிக்காத போது ஸ்குவாட்ல இருந்தாரு. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர் கூட. பட் இஸ் லாயல்ட்டி வந்து இஸ் ஆல்வேஸ் அன்டச்சபிள். அதை வந்து அதை பத்தி பேசுறதுக்கு டவுட்டே இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இருந்தானுங்க இந்த மாதிரி. ஸோ வந்து டிராசி அட் ரோமா இருக்கட்டும், இப்போ வார்டி அட் லெஸ்டர், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்துட்டு ராயல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லாயல் பிளேயர்ஸ். பட் அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு பாவமா இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் தோத்து போறப்ப வந்துட்டு என்னடா மறுபடியும் அது ராயல்ஸா இருந்த வந்துட்டு பயம் வந்துட்டு ரிட்டையர் ஆயிடுவார் ப்ராபப்ளி. ஸோ வந்து பட் ஸ்டில் போத் ஆஃப் தம் மேட் அன் அமேசிங் கேரியர். தேங்க்யூ. நீங்க ஆடுறத பார்த்து நாங்க வந்து அந்த டைம்ல இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையா இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஹியூஜ் கேம் கமிங் அப். எஸ். யாரும் யோசிக்காத ஒரு விஷயம் வந்து, ஐ மீன் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் ரியல் மெட்ரிட். இவங்களுக்கு யூசிஎல்னாலே மெட்ரிட் தாண்டா அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் வந்து பொருசியா டார்ட்மண்ட். எப்படி எது நடந்துச்சு? 50% லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து போன வருஷமா இதான் நடந்தது. ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிற டீம்ஸ் வந்துட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த பக்கம் கஷ்டமான டீம்ஸ் இருக்கிறது இவனுங்க அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்துடுறானுங்க. அந்த சைடுல வந்துட்டு ஜாலியா வந்துடுறானுங்க. போன வருஷம் அந்த மாதிரி தான் நாப்போலி வந்தானுங்களா? நாப்போலி தானே? கரெக்ட். வந்தானுங்க. அவனும் அடி வாங்கி போனானுங்க. இன்டர். ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு லக் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ தே கேம் பட் அட் தி சேம் டைம் யாருமே நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா குரூப் ஆஃப் டெத்ல இருந்தாங்க. கரெக்ட்டா. டாட்மண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபை ஆவாங்கன்னு எவ்வளவு PSG AC மிலான். the lowest odds for them to come to group stage. I mean அது ரவுண்ட் ஆஃப் 16 வரதுக்கு யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆமா. அதை தாண்டி அது குரூப் டாப்பர். அதுதான் அந்த குரூப் டாப் பண்ணி அடுத்து வர எல்லாருமே வந்து PSG டிஃபீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அத்லெட்டிகோ மெட்ரிடே பீட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னா வெரி கமெண்டபிள் அச்சீவ்மெண்ட் தான் அது. நோ டவுட். அது வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த மேனேஜரை சாக் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டே போய் தோத்தாங்களே, சம்பந்தமே இல்லாம லீட்ல இருந்தாங்க, வின் பண்ணியிருந்தா ஹோம் கேமு, அப்பவும் போய் தோத்து டைட்டில் விட்டுருவாங்க அகைன் பயன் மியூனிக்கு. இந்த தடவை வந்து இஃப் சம்ஒன் நீட்ஸ் யூசிஎல் கண்டிப்பா உன் கிளப்பை தவிர வந்துட்டு டாட்மண்ட் தான் வந்து ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு ஒரு ட்ரோஃபி வின் பண்ணியே. ஆக்சுவலா வந்து நிறைய இருக்குது இதுல வந்து அந்த மேனேஜருக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ராயல்ஸை பிடிக்காதனால ஸ்டார்ட் பண்ணலான்றது நிறைய பேர் தெரியும். ஆல்ரெடி ஜெர்மன் லீக் பாக்குறவங்களுக்கு. அதனால தான் ராயல்ஸ் வந்து இப்போ ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் வந்து என்ன ஒன் இயர் கான்ட்ராக்ட் கொடுக்குறது என்ன இருக்கு. பட் அந்த மேனேஜருக்கு அவருக்கும் செட் ஆகாது போல. அண்ட் செகண்ட் திங் கமிங் டு இட், இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஃபைனல் கேம்ல when it matters you need to crumble அப்படின்னா ஒரு டீமை நம்பலாம்னா அது டாட்மண்ட் தான். கண்டிப்பா அவங்களால கண்டிப்பா செய்ய முடியாது. ரியல் மேட்ரிட் வந்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்க வந்து அப்படியே வீட்டு கிளம்பிடுங்க, இது எங்களோட ஏரியா சாம்பியன்ஸ் லீக்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட தட்டிட்டு போயிட்டே இருக்க போறானுங்க. அதுதான் வந்து என்ன சொல்றது, இது வந்து
அது ஏன்னு தெரியாது. அந்த சாம்பியன்ஸ் லீக் ஆந்தம் ப்ளே பண்ணிட்டாலே இந்த ஒவ்வொரு ரியல் மேட்ரிட் பிளேயருக்குள்ள ஒரு பேய் உள்ள போயிருச்சு. நீ கரெக்டா சொன்னீங்க. இப்போ அவனுங்களுக்குள்ள வெறி வந்துரும். இவனுங்க வந்து பிரஷர் ஆனா கிரம்பிள் ஆகுது. இப்படிலேருந்து இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் தான் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு அதான் தெரியல. ஏன்னா கடைசி 5 வருஷமா சாம்பியன்ஸ் லீக்ல ஃபைனல்ல ஒரே ஒரு கோல் தான் போட்டு வச்சிருக்காங்க எல்லா டீம்ஸும். கடைசி 5 வருஷத்துல. ம். அதனால வந்துட்டு இந்த வருஷம் மாறுமான்னு தெரியல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ரியல் மேட்ரிட் போட்டு பெரட்டுவாங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறியா நீ? இல்ல இந்த வாட்டி ஆக்சுவலா நீ சொல்ற நார்மல் சிச்சுவேஷன்ல ப்ராபபிலி ரியல் மேட்ரிட் கூட. ஆனா இந்த சீசன் வந்துட்டு ரியல் மேட்ரிட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹை ஸ்கோரிங்கா கேம்ஸ் கம்மியா தான் இருக்குது. நம்மளே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். என்னடா அது ரியல் மேட்ரிட் மாதிரியே இல்லையா? அவனுங்க ஆடுற அட்டாக்கிங் ஃபுட்பால் 5-0லாம் ஒரு வருஷத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டியாவது ஆடுவானுங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜோசேல ஒரு மேஜிக் பண்ணனால அந்த ஒரு 2 கோல் போட்டு எப்படியோ தே வர் ஏபிள் டு வின். ஆனா ஹை ஸ்கோரிங்கா இருக்கும் நானும் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி ஒரு 1-0 இல்லைன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 2-0 இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆன் த ஃபிளிப் சைட் நாங்க ரெக்கார்டிங் முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். பொருசியா டாட்மண்ட் ஆர் வெரி குட் ஆஃப் த பால். ஆமா. பால் இல்லாம அவங்களுடைய டிஃபென்சிவ் செட்டப் இஸ் ரியலி குட். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தளபதி லைனப்ஸ். அகைன் ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு மேட் சம்மர்ஸ். இந்த 35 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேம் கொடுத்துருக்காரு. அவர் வேற ஜெர்மன் டீமுக்கு செலக்ட் வேற பண்ணல. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அவன் இந்த வருஷம் இவ்வளோ வயசுல வந்துட்டு இப்படி பயங்கரமா ஆடுற ஒரு பிளேயரோ, எஸ்பெஷலி பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல இருக்கிற சாம்பியன்ஸ் லீக்ல வேற. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து எடுக்கலன்றது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தான். ஸோ கமிங் டு த லைன் அப், டாட்மண்ட் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி கோ த சேம் லைன் அப் ஆஸ் அந்த செமிஃபைனல்ஸ். அது வந்துட்டு கோபெல் ரயர்சன் செம்மையானார் ரைட் பேக்ல. அவரு ஹம்மல்ஸ் ஸ்டார்டர் பக் சூப்பர் பார்ட்னர்ஷிப் இங்கே நடக்குது. லெஃப்ட் பேக் வந்து மாட்சன், எமரி சான், சபித்சர், அப்புறமா வந்துட்டு ஜூலியன் பிராண்ட். இதுதான் வந்து மிட்ஃபீல்டு. பிராண்ட் வந்துட்டு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் சான்சோ, அடேயமி, ஃபுல்க்ரக். இதுல வந்துட்டு என்ன பிரச்சனைனா ஃபுல்க்ரக் இங்க ஒரு ஃபுல்க்ரக், அங்க ஒரு யோசேலு. 2 பேரும் வந்து என்னதான் யோசேலு கோல் போட்டிருந்தாலும் 2 பேருமே வந்துட்டு நாட் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு போட்டி எப்படி இருக்கும்ன்றது பாக்குறதுக்கு ஒண்ணா இருக்குது. கரெக்ட். அதே மாதிரி சிமிலர் டைம் ரியல் மேட்ரிடோட லைனப் எடுத்து பார்த்தோம்னா யூசுவல் தான். ஆண்ட்ரே லூனின், ஆமா, கார்வஹால், லூனின், கார்வஹால், ரூடிகர். பட் அகைன் கார்வஹாலா இல்லனா லூக்கஸ் வாஸ்கெஸான்றது தெரியல. ஏன்னா கார்வஹால் வாஸ் சஸ்பெண்டட்ரா ஃபர்ஸ்ட் லீக்குக்கு. அதனால தான் லூக்கஸ் வாஸ்கெஸே ஆடுனான். அவர் ஆடுறப்போ 2 கோல் போட்டாரு, அசிஸ்ட் பண்ணாரு. என்ன நீ நினைக்கிற? மேன் ஆஃப் தி மேட்ச் பட் ஐ திங்க் ஆன்செலாட்டி வில் கிளப் கேப்டன்ரா. சான்ஸே இல்ல அவர் வந்து கார்வஹாலை வெளிய எடுக்கிறதுக்குலாம். சோ கார்வஹால், ரூடிகர் அண்ட் நாச்சோவா இல்ல மிலிட்டாவா ஆடுவாப்லையா? மிலிட்டாவோ வில் நாட் ஸ்டார்ட் டெஃபினட்டா. ஏன்னா வந்துட்டு அந்த லாஸ்ட் இவங்க விலாரியலோட ஆடுறப்ப வந்து 4 கோல்ஸ் கன்சீட் பண்ணாங்க. அதுல வந்து மிலிட்டாவோ ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால கன்ஃபார்மா அவர் ஆட மாட்டேன்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, சொன்ன மாதிரி ப்ராபபிலி நாச்சோ ஆர் வேற யாராச்சும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் பேக் வந்துட்டு இட் வில் பி மெண்டி. இவரு ஏன்னா ஷோமெனி செட் டு மிஸ் திஸ் ஃபைனல்ஸ். அது ஒரு பெரிய அப்செட். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் தியர் கீ பிளேயர்ஸா இருந்தவர் வந்து மிஸ் பண்ண போறாரு. ரிகவர் ஆயிருவாங்க நாங்க ஃபர்ஸ்ட். ஆனா வந்து ஃபெப்ரிசியோவே எர்விகோ அவரே போட்டாருன்னா வந்து கன்ஃபார்மா வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஸ்டார்ட். வேற மிட்ஃபீல்ட் என்ன எதிர்பார்க்கறேன்? மிட்ஃபீல்ட் ஐ திங்க் இட் should be காமவிங்கா, டோனி க்ரூஸ் அண்ட் மாட்ரிச்சா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மாட்ரிச்சா இல்லையே. இந்த லைனப் வந்து யூசுவலா மாட்ரிச் வந்து சப் தானே இருப்பாரு. இல்ல ராட்ரிகோ ஆடுவானா? ராட்ரி வந்து இல்ல ராட்ரிகோ, பெல்லிங்கம் அண்ட் வினிசியஸ் தான் மேல. ஏன்னா கண்டிப்பா ஒசலோ சப்பா தான். வால்வர்டே அப்ப வால்வர்டே தான் ஆடுவான். வால்வர்டே, க்ரூஸ் அண்ட் காமவிங்காவா இருக்கலாம். அண்ட் க்ரூஸுக்கு பதிலா மேபி மாட்ரிச் உள்ள வருவான். டயர்ட் ஆச்சுனா கீது. அண்ட் ஃப்ரண்ட் லைன் ஆப்வியஸ்லி இட் வில் பி ராட்ரிகோ, ஜூட் பெல்லிங்கம் அண்ட் வினிசியஸ் ஜூனியர். இதுல கமிங் டு தி டாக்டிக்கல் சைடு ஆஃப் திங்ஸ் நானும் சுபாஷ் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இந்த ஸ்பானிஷ் வே ஆஃப் பிளேயிங்கே வந்து அவங்களும் தேல் சிட் பேக். அவங்களும் சிட் பேக் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான டேலண்டட் பிளேயர் இருப்பாங்க அந்த டீம்ல. அவன்கிட்ட பாலை கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாரும் ஓடிடுவாங்க. மிஸ்டர் வினிசியஸ் ஜூனியர். இது வந்து நம்ம டைம் அண்ட் டைம் அகெயின் வருஷமா ஒரு 3 இயர்ஸா வினிசியஸ் ஜூனியர் ஹாஸ் பின் ப்ரூவிங் ஆன் த ஃபுட்பால் பிட்ச் இஸ் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து இஸ் ப்ரூவிங் இட் இயர் அண்ட் இயர். ஒருவேளை வந்து இப்போ சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல கோல் போட்டு வினிசியஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா பேலண்டர் எழுதி வச்சிடலாமா வினிசியஸ் பேருக்கு? பேலண்டர் வேற என்ன இன்டர்நேஷனல் ட்ரோஃபிஸ் நடந்துச்சு அந்த வருஷத்துல. இதுக்கப்புறம் யூரோஸ் நடக்க போகுது. ஸோ அது ஒண்ணுதான். அவங்களுக்கு கோப்பா அமெரிக்கா இருக்குல்ல. வினிசியஸ் ஜூனியர் பிரேசில் போய் கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுதான்டா. ஆல்ரெடி லாலிகா ஜெயிச்சுட்டு இப்போ சாம்பியன்ஸ் லீக்கும் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன? இது ஒரு பெரிய ஒரு பிளஸ் தானே, பிளஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு. கண்டிப்பா அதையும் ஜெயிச்சு மேபி இப்ப பிரேசிலும் போய் அங்கேயும் ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா பிரேசில் ரொம்ப ஒருத்தனால ஜெயிக்கல கோப்பாவை. அவங்களும் வெறியோட போறானுங்க அங்க அதை ஜெயிக்கிறதுக்கு. இன்னொரு சம்பந்தமே எல்லாம் மேட் பண்றேன். இன்கேஸ் வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு யூரோஸ் ஜெயிச்சிட்டானுன்னா பிரிட்ஸுக்கு வந்துட்டு பேலண்டர் கிடைக்குமா? நீ இந்த மாதிரி அடக்கு மடக்காலாம் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. இன்னொன்னு இருக்குது. என்ன அது? ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சிட்டா ஹாரி மெக்வேர் கிடைக்குமா? இது கிடைக்காது.
இது கிடைக்காது. இது ரொம்ப ஓவரா போற நீ. அது கிடைக்காது. பட் ஆனா கமிங் பேக் டு திஸ் கேம், ஸோ அதான் நம்ம டைம் அண்ட் டைம் சொல்லியிருக்கோம். கார்ல் ஆன்செலோட்டி வந்து ஹி செட்ஸ் இட் அப் வெரி வெல். நம்ம பாக்குறத என்னடா ஃப்ளூயிட் ஃபுட்பால் இல்ல, அந்த ஃபுட்பால் இல்ல, இது இல்லன்னு பேசிட்டு இருப்போம். ஆனா அந்த செட்டப் அட்டகாசமா இருக்கும். தே வில் டூ ஆன் த கவுண்டர். வினிசியஸ் பால போடுவாங்க, அவன் நல்லா போய் ஹோல்ட் அப் பண்ணி ஒரு கிராஸ் அப் பண்ணுவான். பெல்லிங்கம் முடிப்பான், ராட்ரிகோ முடிப்பான், வேற யார் வேல்வர்டே முடிப்பான். இவங்க எல்லாமே சான்ஸை முடிப்பானுங்க. ஸோ இன்கிரெடிபிள் செட்டப் ஃப்ரம் ரியல் மேட்ரிட். இன்னொரு பக்கம் பொருசியா. ஸோ யா இன்னொன்று டு ஆட் டு ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஈவன் இஃப் தே கன்சீட் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தே கன்சீட் பண்ணாலுமே இப்போ நம்ம போன மேட்ச்ல பார்த்தோம் ஹோசேலு வந்தப்பறம் எவ்வளோ அட்டாக்கிங் அது லைக் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் பிளேவே வந்துட்டு ஃபுல்லாக ரியல் மேட்ரிட் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் இஃப் தி கன்சீட் வந்துட்டு ஐ உடன் பி ஷாக்ட் ஆர் என்ன இது நான் முடிஞ்சிச்சுலாம் நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. டோட் பட் ஆன் தி அதர் சைடு வந்துட்டு நம்ம பிஎஸ்சி கேமில் பார்த்தோம், அதே தான் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஆஃப் த பால் அவங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா டிஃபென்சிவ் பேரிங் வந்து சூப்பராக இருக்காங்க ஸ்லாட்டர்பர்க்கும் ஹம்மல்ஸ். ஸோ அவங்க சிட் பேக் பண்ணி அந்த ப்ரெஷர் இன்வைட் பண்ணவும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. கவுண்டர்ல வந்து ஏன் சொல்றேன்னா அடேமி சான்சோலாம் வந்துட்டு சூப்பர் பேஸ் பிளேயர்ஸ், ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் வேற. ஏதாச்சும் இப்போ அந்த பிஎஸ்சி கேம்லயுமே வந்துட்டு சரியான பேஸ்ல சோலோவா போய் ஒரு மிஸ் பண்ண அடையாமி. ஸோ அதான் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. கட்டஸ் த ஒன்லியே தே கேன் அட்டாக். ஃபுல் கிராக் வந்து ஹோல்ட் அப் நீ வந்து கோல் கீப்பர் அடிச்சு விட்டா அவர் பிடிச்சிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இருக்காரு. பட் அவர் ஃபினிஷ் பண்ணுவாரான்றது பெரிய நம்பிக்கை இல்லை. ஒன்லி தட்ஸ் அப் டு தி விங்கர்ஸ். கரெக்ட். அதுதான் சொல்ல வந்தேன் நான். கீ மேட்சப்ஸ்னு பார்த்தா இட் சுட் பி ராயர்சன் வர்சஸ் வினிசியஸ் ஜூனியர். இந்த பக்கம் அடியமி வர்சஸ் கார்வஹால். பயங்கரமா இருக்குதுல்ல. ஆமா, இதான் வந்து கீ மேட்சப்ஸா இருக்கிறோடைய சான்சோ அவருக்குன்னு ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல். இப்ப டென்னாகும் போயிட்டாப்ல, ஹி ஹேஸ் தி பொட்டன்ஷியல் டு கம் பேக் ஆல்சோ. அவன் ஜாலியா தான் இருப்பான். அப்பா ஆனா கிளம்பறான்டா அப்படிங்கிற மாதிரி. If he sets his name here, he will come back to Manchester United as a hero. இப்பலாம் கேட்க முடியாதுடான்னு சொல்லி வெறித்தனமா வரப்போலாம் திருப்பி யுனைட்டட் கிரவுண்டுக்கு. ஜெயிச்சு இது வந்துட்டானே, டேய் பால் பாய் போய் டோர தரமேன் நீ. நான் டோர தரக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பண்ணாலும் பண்ணுவான். பட் ப்ரெடிக்ஷன் டைம். ஐ திங்க் அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி லோ ஸ்கோரிங் கேமா இருக்க போது. பட் வின்னர் வந்து ரியல் மேட்ரிட் கன்ஃபார்ம். எத்தனாவது ட்ரோஃபி இந்த மறந்தே போச்சு. 15 ஜெயிச்சா. சீசன் ஆரம்பிக்கும் போது சொல்லி தானே ஆரம்பிக்கிறாங்க. 15 சாம்பியன். ஆமா ஜெயிச்சா சாம்பியன்ஸ் லீக். ஆமா சீசன் ஆரம்பிக்கும் போது அது என்ன சொல்றாங்க, அந்த அப்போர்த்தா 15 நம்ம சொல்றாங்கப்பா. சீசன் ஆரம்பிக்கும் போது சொல்லி தாண்ட ஆரம்பிச்சானுங்க. 15 ஆமா சொல்லி மான்செஸ்டர் யுனைட்டட் 13 பிரீமியர் லீக்ஸ் தான் வச்சிருக்கானுங்க. 15 சாம்பியன்ஸ் லீக் இது வந்து அன்ஹர்ட் ஆஃப். இந்த சீசன் ஜெயிச்சாங்கன்னா அகைன் ரெண்டு பேருமே ரியல் மேட்ரிட் தான் சொல்றோம். இதுல ஒன்னும் எங்களுக்கு டவுட் எல்லாம் கிடையாது. இவனுங்களை வந்து இந்த ட்ரோஃபிக்கு இந்த பேரே எழுதி வச்சலாம் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. திஸ் ஹஸ் பீன் அ பிரில்லியன்ட் சீசன் ஃபார் போத் டீம்ஸ். ரியல் மேட்ரிடும் சரி, பொருசியா டார்ட்மண்டும் சரி. they come back to the stadium. 10 வருஷத்துக்கு முன்னாடி தோத்த ஸ்டேடியம்க்கு they are coming back to play yet another final of the Champions League. என்ன நடக்கும் நாங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம். மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறுபடியும்